ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்ஸ்கிருதியில் வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்போ நிறையா பேர் சுற்றில இருந்தோன்னே எனக்கு அம்மா அப்பா பாய் சொல்லணும் போகிறேன்னு எதுவுமே தோணல. அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் சொல்லாமல் நான் ஓடிட்டேன். எனக்கு அவங்களுக்கு திரும்பி கூட பார்க்கலையா? ஆஹா, ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதனால் எனக்கு பார்க்கணும்னு தோணவே இல்லை. அப்போ ஸோ உள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்? 4:45க்கு டெய்லி நாங்கள் எந்திரிப்போம். உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் என்னது சம்ஸ்கிருதியில்? கம்பு உருண்டை, பனானா, அந்த மில்க், அந்த காம்பினேஷனில் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். என்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்துட்டு நாங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்க எல்லாமே கற்றுக்கணும். யோகா, டான்ஸ், மியூசிக், மிருதங்கம், தப்லா, அப்புறம் சம்ஸ்கிருதம், தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ். ஒரு ப்ரொடெக்டட் என்வரன்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. பட் வெளியில் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நாட்டு நடப்பு என்ன நடந்துட்டு இருக்கு? ஹவு டு யூ கெட் டு நோ? டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் வரும். ஓ, நியூஸ் பேப்பர் நாங்கள் வந்துட்டு படிப்போம். அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னா அந்த உடம்பு சரியாமல் போகிறப்போ, அந்த கேர் இல்லையே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ மஸ்ட் ஹவ் ஃபாலன் சிக் so many times. எப்படி உங்களை பார்த்துக்கிட்டாங்க? நீங்கள் அப்போ ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? சம்ஸ்கிருதினா வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளின், ஒரு கமிட்டடான ஒரு என்வாயரன்மெண்ட் அப்படின்னு இருக்கும். குழந்தைங்க ஆனால் உள்ள வருஷத்துல எல்லாருமே ரொம்ப டிசிப்ளினாக இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள்லாம் எக்கச்சக்கமாக வாழ்த்தனம் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வாழ்த்தனம் பண்ணி மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸைட்டிங் திங் ஐ திங்க் சம்ஸ்கிருதி குழந்தைங்களுக்கு எல்லாம் எல்லாமே வந்து ட்ரிப்பு போகிறது தான் நினைக்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட நாங்கள் வாக்கிங், லாங் வாக் போவோம். இல்லை பக்கத்தில் இருக்க ஃபார்ம்ஸ்க்கெலாம் போய் அங்கே நாங்களே வந்து சமைச்சு கையில் வந்து உருண்டை உருட்டி தரோம். பெரிய உருண்டை, பருப்பு சாதம் உருண்டை, அந்த மாதிரி தயிர் சாதம் எல்லாம் அதில் வடகெல்லாம் வச்சு நாங்கள் எல்லாம் சேர்ந்து மரத்துக்கு அடியில், மரத்துக்கு மேலெல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். லாங் ட்ரிப்ஸ் போயிருக்கீங்களா? போயிருக்கோம். பாரத் தர்ஷன் ஓகே. இந்தியாவுக்குள்ளே நான் ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு ஸ்டேட்டு கூப்பிட்டு போய் அந்த ஸ்டேட்டில் இருக்க கல்ச்சர், அந்த ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு சொல்லித் தருவாங்க. அதெல்லாம் போய் பார்க்குறதுக்காக நாங்கள் போவோம். டூரிங் யுவர் பீரியட் இன் சம்ஸ்கிருதி, சத்குரு நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துருக்கீங்க? அவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? சத்குரு கூட இருந்த மொமெண்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். நான் அப்போ வந்துட்டு சத்குரோட பர்த்டே போய் சாப்பிட்டுட்டு வந்துருந்தோம். ஃபர்ஸ்ட் பேட்சில் சாப்பிட்டுட்டு நான் ஒல்லியாக இருப்பேன். அப்புறம் 2 பேர் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாங்க. சத்குரு வந்துட்டு எங்கள் வயிறுலாம் தடவி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒழுங்காவே சாப்பிடல, இவங்களை பார்த்தீங்களா எப்படி நல்லா இதுவாக இருக்காங்க, இவங்கள மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நீங்கள் முதல்ல போனப்போ சத்குரு யாராக பார்த்தீங்க? இப்போ வெளியே வந்துட்டீங்க, இப்போ சத்குரு யாராக பார்க்குறீங்க? எப்பயுமே இப்போது சத்குரு வந்தாங்கன்னா நான் பக்கத்தில் இருந்தேன்னா எனக்கு நேச்சுரலாகவே கண்ணிலேருந்து அப்படி தண்ணி வரும். அது என்னன்னே எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி உடம்பே ஒரு மாதிரி ஆகிடும். ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு வாலண்டியர், சத்குரு கூட நீண்ட நாள் பயணம் பண்ணவங்க, இந்த மாதிரியான கெஸ்டெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிறவங்க 2 குட்டீஸ்ன்னு தான் சொல்லணும். சம்ஸ்கிருதி அலுமினாய் 2 பேர் நம்ம கூட இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க. தியானேஷ் அண்ட் வைஷ்ணவி. வெல்கம் டு ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் ஆர் இன்விடேஷன். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் தியானேஷ். நான் 2012 2023 வரையும் சம்ஸ்கிருதியில் இருந்தேன். என்னோடய அப்பா வந்து 2003 வந்துட்டு யோகா கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. அதுலேருந்தே அவங்களுக்கு சத்குரு மேலே ரொம்ப பக்தி எல்லாம் இருந்து என்னை சம்ஸ்கிருதியில் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை சேர்த்து விட்டாங்க. என்னோடய அப்பா வந்துட்டு கவர்மெண்ட்டில் பில் கலெக்டராக இருக்காங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. ஓகே. என்னோட பேர் வைஷ்ணவி. என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி. ஆனால் நாங்கள் இருந்ததே இல்லை, பிறந்தது மட்டும் தான் அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறேன் கரண்ட்லி. என்னோட அம்மா அப்பா 2 பேருமே ஆசிரமில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நான் 2013 சம்ஸ்கிருதி ஜாயின் பண்ணேன். இப்போ 2024 குரு பூர்ணிமானிக்கு சம்ஸ்கிருதியிலேருந்து கிராஜுவேட் ஆகும். ஓகே. உங்களுக்கு சிப்ளிங்ஸ்? எனக்கு அக்கா இருக்காங்க. உங்களுக்கு? எனக்கும் ஒரு அக்கா இருக்கிறாங்க. ஓ, சூப்பர். ஓகே. ஸோ சம்ஸ்கிருதியில் ஆல்மோஸ்ட் 2 பேருமே 11 இயர்ஸ் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இந்த ஆஷ்ரம் என்வரன்மெண்ட்டில், இந்த கான்சிக்ரேட்டட் ஸ்பேஸில் யூ பீன் தேர் ஃபார் வெரி லாங் டைம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்ஸ்கிருதியில் வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் வந்து 2013 ஜாயின் பண்ணேன். அன்னைக்கு தான் என்னோட அம்மா அப்பா 2 பேருமே சமயமா முடிச்சாங்க. ஸோ நான் சம்ஸ்கிருதி உள்ள வந்து என்னை விட்டோன்னே நான் ஃபர்ஸ்ட் சாந்திமா அவங்கள தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். மா வந்து எங்களை எல்லாம் க்ரீட் பண்ணிட்டு, மா வந்து என்னோட லக்கேஜ்லாம் எடுத்துட்டு நம்ம ட்ரெயின் பிளாக் போகலாம் அப்படின்னு நாங்கள் வண்டியில் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு ட்ரெயின் பிளாக் போகிறோம். நாங்கள் அப்போ நிறையா பேர் சுற்றில இருந்தோன்னே எனக்கு அம்மா அப்பா பாய் சொல்லணும் போகிறேன்னு எதுவுமே தோணல. அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் சொல்லாமல் நான் ஓடிட்டேன்.
எனக்கு என்ன அவங்களுக்கு திரும்பி கூட பார்க்கலையா? ஆஹா ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதனால எனக்கு பார்க்கணும்னு தோணவே இல்லை அப்போ. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மா அப்பா விட்டு போனது என்ன வருத்தமாவே இல்லை. மேபி வீட்டில் இருக்கும்போது என்ஜாய் பண்ணுவேன் ஹாலிடேஸ் போனால். ஆனால் அம்மா அப்பா விட்டு போகிறமே நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதே இல்லை, அழுததும் இல்லை. சோ நைஸ். தியானேஷ், உங்க ஸ்டோரி எப்படி இருந்தது? நீங்க யாரை பார்த்தீங்க முதல்ல? நான் ஃபர்ஸ்ட் வந்தபோது யாரை பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் வந்துட்டு எனக்கு அம்மா அப்பா மிஸ் பண்ண மாதிரி அழுதுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு சுவாமி ஆலோக்கா வந்தாங்க. சக்தி கொடுத்துட்டு அதே மாதிரியே அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சி அங்கே ஜாலியாக அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு என்னோட ஜேர்னி. சூப்பர். ஸோ உள்ள வந்துட்டீங்க நீங்க. ஸோ உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்? 4:45க்கு டெய்லி நாங்கள் எந்திரிப்போம். எந்திரிச்சிட்டு எங்களோட நாள் வந்து 5:30 குரு பூஜாவோட ஆரம்பிக்குது. ஸோ நாங்கள் 5:30 குரு பூஜாவோட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் யோகா பண்ணுவோம். யோகா பண்ணிட்டு 8:00 எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 8:45லேருந்து எங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ உங்க நாள் எப்போ முடியும்? நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது 4:30 முடிஞ்சிடும். முடிச்சு நாங்கள் திரும்ப குளிச்சுட்டு யோகா பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் 6:20 முடிச்சுட்டு ஃப்ரீயாக தான் இருப்போம். நிறைய வருஷம் ஆனோன்னா 5:30க்கு தான் முடியும். அதுக்கப்புறம் சீக்கிரம் நாங்களே டைம் மேனேஜ் பண்ணி குளிச்சுட்டு நாங்கள் வந்து யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 டின்னர் போயிடுவோம். ஓகே. ஸோ யூ ஜஸ்ட் சேயிங் ஃப்ரீ டைம் இருக்கணும். ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைமில் எங்களுக்கு நான் வந்துட்டு எனக்கு வாலிபால் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. என்ன 7 ஸ்டோன்ஸ் எங்களுக்கு அப்போ அந்த கேம்ஸ்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எங்கள் சீனியர்ஸ்லாம் விளையாட வைப்பாங்க. அப்புறம் நாங்களும் வந்துட்டு அவங்க விளையாடும் போது போய் கவனிச்சுட்டு அது எப்படி கற்றுக்கிறது அது மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் நாங்கள் விளையாடும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் விளையாட தான் செய்வேன் நீங்க? சின்ன வயசில். நான் வந்து எப்பயாச்சும் விளையாடுவேன். யூஸ்வலாக நான் ஃபுல் டைம் விளையாட மாட்டேன், அப்பப்போ விளையாடுவேன். மற்ற டைம் சாட்டிங் நாங்கள் வந்து எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து நாங்கள் நாள் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் ஒன்று பேசுவோம். அப்பப்போ விளையாடுவேன். ஸோ நீங்க பிரேக்ஃபாஸ்ட் 8:00 அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும்? எங்க ஆசிரமில் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு அதெல்லாம் தானே இருக்கும். ஸோ உங்களோட ஃபுட் ரொட்டீன் பத்தி சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஃப்ரூட் தருவாங்க. சுண்டல் இல்லைன்னா கடலை அது. அதுக்கப்புறம் எனர்ஜி பால்ஸ்ன்னு அந்த ஏதோ தானியத்தில் லட்டு மாதிரி பண்ணி அது தருவாங்க. ப்ளஸ் ஒரு கஞ்சி இருக்கும். அதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ எங்களோட கஞ்சி வந்து மில்க்ல பண்ணது. அது நம்ம மாட்டு மனையிலேருந்து சுத்தமான பாலில் நம்ம டெய்லி கொடுப்போம். ஓ, இந்த நேட்டிவ் பிரீட்ஸ் ஆஃப் ஆமா. கவ் அதுல இருந்து வருதா? A2 மில்க். வாவ். ஆக்சுவலாக எங்கள் ஆசிரமில் இருக்க மாட்டு மலையில் இருக்க மில்க் ஃபுல்லாக எங்களுக்கும் ஹோம் ஸ்கூலுக்கும் மட்டும்தான் வரும். அமாவாசை பௌர்ணமி அப்போ தியானிகாக்கு ஆஃபர் பண்ண போவாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வேறு கஞ்சி அது மாதிரி தருவாங்க. மீதி டைம் ஃபுல்லாக எங்களுக்கு அந்த மில்க்கு எங்களுக்கு தான் வரும். ஓகே. ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு அது? ரொம்ப Breakfast- டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வீட்டிலலாம் அது மாதிரி குடிச்சதில்ல. ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் என்னது சம்ஸ்கிருதியில? எனக்கு வந்துட்டு கம்புல வந்து கம்பு உருண்டை ம். அது பனானா அந்த மில்க் இது அந்த காம்பினேஷனில் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் எனக்கு. உங்களுக்கு? எனக்கு எதுவும் ஒரு இது பிடிக்கும் அப்படின்லாம் இல்லை. மில்க் நான் யூஸ்வலாக சாப்பிட மாட்டேன். எனக்கு அவ்வளோவா இல்லை மில்க் இன்ட்ரெஸ்ட்னா. மற்றதெல்லாம் எனக்கு எது வேணால் நான் சாப்பிடுவேன். ஓகே. உங்களுக்கு பிடிக்காத பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்னா என்ன? பிடிக்காதுன்னு இல்லை, நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பிடிக்காம இருந்தது. ம். இங்கே வந்தோடனே அவங்க ஒரு குவான்டிட்டி தருவாங்க, அது எல்லாரும் சாப்பிட்டு தான் ஆகணும். அது வந்துட்டு சாப்பிட வந்து ஒவ்வொன்றும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ம். அது அதுக்கப்புறம் அது கேர் பண்ணவே இல்லை, அது எது பிடிக்கும் எது பிடிக்கல அப்படின்னு. ம். எது வருதோ அது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி சாப்பிட்டு. ஓகே. இப்போ நான்லாம் ஹாஸ்டல்ல இருந்தப்போ ஒரு ஒரு பொங்கல் ஒன்று போடுவாங்க. எனக்கு அந்த 4 வருஷம் என்னோட இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர செம்ட்டு அந்த பொங்கல் பார்த்தாவே வந்துட்டு வா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நீங்களாம் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் மேல உங்களுக்கு அவர்ஷன் வந்தது எதுதான் இருக்கா? நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் கேட்குறீங்களா இல்லை மற்ற? பிரேக்ஃபாஸ்ட்ல வில் கம் டு லஞ்ச் லேட்டர். பிரேக்ஃபாஸ்ட்டில் எனக்கு அப்படி ஒன்றும் ஸோ யூ லவ் யூ பிரேக்ஃபாஸ்ட்? சான்ஸே இல்லை. நான்லாம் என்னைக்காச்சும் அம்மா அப்பாலாம் வராங்க, அப்போ வந்து எங்களுக்கு கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க. இப்போ அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, இந்த உருண்டை எங்களுக்குலாம் கிடைச்சிருந்தா நாங்கள் எப்படி இருந்திருப்போம். இது அப்போ சொல்லுவாங்க ஒரு ஒரு தானியத்துக்கும் ப்ரைஸ் எவ்வளோ, அதை பண்ணுறதுக்கு காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குலாம் ஈஸியாக கிடைக்குது, என்றைக்குமே நீங்களாம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடாதீங்க, எங்களுக்குலாம் கிடைக்கல. அவங்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியலனா கூட அவங்களுக்குலாம் தெரியும். ஆனால் எனக்கு அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ போத் ஹெல்தி டேஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு சூப்பர். இன்னொன்று என்னன்னா அது வந்துட்டு அது எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்துட்டு ரொம்ப ஃபுல்லாகி தூக்கம் வராது. அதான் ம். அது அதே டைம்ல காலையில எந்திரிச்சு நாங்கள் யோகாலாம் பண்ணிட்டு வரனால அது சாப்பிட்டோன்னே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் எத்தனை மணிக்கு? லஞ்ச் 12:45 அந்த டைமில் இருக்கும். டின்னர்? 7 ஓகே. ஓகே. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டடீஸ்குள்ளே போகலாம். என்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்துட்டு நாங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்க எல்லாமே கற்றுக்கணும். அதாவது யோகா, டான்ஸ், மியூசிக், மிருதங்கம், தப்லா, வோக்கல் ப்ளஸ் வயலின் அதுதான் மியூசிக் சொன்னேன். அப்புறம் சம்ஸ்கிருதம், தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் வீக்லி ஒன்ஸ் சயின்ஸ் அது மாதிரி
அதெல்லாம் சொல்லிடுவாங்க. அப்புறம் இவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்ல நாங்க சப் ஜூனியர்ஸ், அதுக்கு வந்து நாங்க கனிஷ்டாஸ்ன்னு சொல்லுவோம் சப்ஜெக்ட்ல. அப்புறம் அடுத்து ஜூனியர்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்னா மத்தியமாஸ்ன்னு சொல்லுவோம், சீனியர்ஸை ஜேஷ்டாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் நம்ம கற்றுக்கலாம். அப்புறம் நம்ம மத்தியமாஸ் ஆனது, அதாவது ஜூனியர்ஸ் ஆனோன்னா நம்மளுக்கு விருப்பப்பட்ட சப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணலாம். இதுக்கு எங்க கூட இருக்கிற டீச்சர்ஸு, பிரம்மச்சாரிஸு, அங்கே பார்த்துக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஆனா அவங்க நீங்க இதா எடுக்கணும் அப்படி எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு விருப்பப்பட்டதை நம்ம பண்ணலாம். அவங்களும் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ 3 சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜேஷ்டாஸ் ஆனோன்னா, அதாவது சீனியர்ஸ் ஆனோன்னா அதுல 2 சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ண ட்ராப் பண்ணிட்டு அந்த 2 சப்ஜெக்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நீங்க சம்ஸ்கிருதி விட்டு வெளியே வர சமயத்துல எந்த 2 சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்களோ யூ would have had like around 11 to 12 years of உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சப்ஜெக்ட்ல இருந்திருக்கும். 7 to 8 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. நீங்க எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணீங்க? நான் யோகாவும் வயலினும் சூஸ் பண்ணேன். ஓகே. நீங்க? நான் ஆர்ட் அண்ட் வயலின். ஆர்ட்ல வந்துட்டு அந்த ஒர்க் ஷாப் வெளியிருந்து கூட்டு வந்து நடத்துவாங்க. ஆனா மெயினா நான் பெயிண்டிங் தான் கத்துக்கிட்டேன். ஸோ யுவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் பெயிண்டிங், பெயிண்டிங் அண்ட் மியூசிக். மியூசிக். ஓகே. நீங்க? யோகா அண்ட் வயலின். ஓகே. ஸோ இப்போ யோகானா நீங்க நான் ஹட்டயோகா டீச்சர் ட்ரைனிங் பண்ணேன். ஸோ ஸோ யூர் யோகா டீச்சர் நவ். ஆமா. இப்போ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கு வரும். ஹவ் வாஸ் இட் உங்களுக்கு? சத்குரு நீங்க எப்போ முதல்ல பார்த்தீங்க? ஸோ அவர் கூட ஷேர் பண்ண மொமெண்ட்ஸ். எங்களுக்கு சத்குரு தான் வஸ்திரம் கொடுக்கறது தான் இருந்தது. அப்புறம் ரொம்ப நாள் நாங்க வஸ்திரம்னா யூனிஃபார்ம். ரொம்ப நாள் ஒரு 1 month கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் வந்துட்டு சத்குரு வந்துட்டாரு. சத்குரு தர்ஷன் நடக்குது, நீங்கள் வாங்க போறீங்கன்னு சொல்லும்போது எங்கள் எல்லாருக்கும் எக்ஸைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் சத்குரு கிட்ட வாங்கினோம். சத்குரு எல்லாரையும் பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவர் இது ரிப்ளை பண்ணுவார். பிளஸ் பண்ணிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் யா. ஸோ சத்குரு கிட்டேருந்து வஸ்திரம் வாங்கிட்டீங்க. இப்போது ஸ்கூலோட ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் ஒன்று ஒன்றா போக வேண்டியது இருக்கும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது எப்படி பார்த்தீங்க? லைக் ஹவு டிட் யூ டெவலப் ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த சப்ஜெக்ட் மேலே இந்த சப்ஜெக்ட் மேலே அந்த மாதிரி எப்படி அது நீங்கள் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டீங்க? சி ஆப்வியஸ்லி எல்லா சப்ஜெக்ட் நமக்கு ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லை. ஸோ ஹவு டிட் யூ டிஸ்கவர் எனக்கு இதுதான் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்றது எப்படி எப்போ பார்த்தீங்க? ஹூ ஹெல்ப் யூ ஐடென்டிஃபை தட்? எனக்கு ஒரு 12 இயர்ஸ் இருக்கும்போது நான் இங்கேருந்து எங்கள் பிக்ஷால் போனாலும் கொஞ்சம் தூரமாக இருக்கும், நடந்து தான் நாங்கள் போவோம். அந்த டைமில் இல்லை ஃப்ரீ டைம்லலாம் அது நேச்சுரலாகவே சும்மா ஏதோ பாடிட்டே இருப்பேன் எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம். அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஓகே எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் நம்ம இன்னும் கற்றுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி தான் என்னோட சுவாமிஸ் மாஸ்லாம் வந்து அவங்களும் கவனிச்சு, நீங்கள் நல்லா பாடுறீங்க, நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணலாம், இல்லை வயலின் சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ 2மே கற்றுக்கிட்டேன். அது அப்படி தான் நான் சூஸ் பண்ணேன். நானும் அந்த மாதிரி தான். யோகா எனக்கு பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து நான் யோகா பண்ணி எவ்வளோ சந்தோஷமா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ மற்றவங்களும் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் அப்போ யோகா சூஸ் பண்ணி டீச்சர் ட்ரைனிங் பண்ணேன். ஃபென்டாஸ்டிக். சம்ஸ்கிருதினா வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளின், ஒரு கமிட்டடான ஒரு என்வாயரன்மெண்ட் அப்படின்னு இருக்கும். குழந்தைங்க ஆனால் உள்ள வருஷத்துல எல்லாருமே ரொம்ப டிசிப்ளினாக இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள்லாம் எக்கச்சக்கமாக வாழ்த்தனம் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வாழ்த்தனம் பண்ணி மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ ட்ரைன் லாக்ல ஒரு கேட் இருக்கு. அந்த கேட் எப்பயுமே லாக் ஆயிருக்கும், கார்டெல்லாம் இருக்காது. ஒரு நாள் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஒரு ஃபியூ பீப்புள் குரூப்பாக சேர்ந்து அந்த டோரை ஏறி நாங்கள் குதிச்சு போயிட்டோம். அது கேமரால செக்யூரிட்டி பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனால் பண்ணும்போது அந்த எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோமே த்ரில்லிங்கா அட்வென்ச்சரா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் வர கான்சிக்வன்ஸ் சேர்ந்து நாங்கள் கான்சிக்வன்ஸ் பண்ணும்போது இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ உங்களை என்ன பண்ண சொன்னாங்க? அது கான்சிக்வன்ஸ் கொடுத்து எதுக்கு ஏறி குதிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா டைம் ஆயிடுச்சுன்னு. சரிம்மா இப்படிலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் மற்றவங்க எல்லாருமே உங்களை பார்த்து பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கா அப்படின்னாங்க. இல்லைம்மா. ஸோ நாங்கள் வந்து அப்போ அன்னைக்கு ட்ரைன் பிளாக் சேவா எங்களுக்கு தந்துருந்தாங்க. ஸோ சேவானா நாங்கள் ட்ரைன் பிளாக்ல வந்து எங்களோட ரூம் எல்லாம் நாங்கள் டெய்லி நாங்கள் ரூம் எல்லாம் க்ளீன்லாம் நாங்கள் பண்ணுவோம். எங்களோட ஷெல்ஃபை நாங்கள் க்ளீன் பண்ணிக்குவோம், எல்லாமே நாங்களே பண்ணுற மாதிரி. ஸோ ஷெல்ஃப் எல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம், ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அன்னைக்கு வந்து வந்து இன்னைக்கு நீங்க ரூம்ல இருந்து நீங்க க்ளீன் பண்ணுங்க உங்க ரூம் எல்லாம் அப்படிலாம். அதுவும் ஜாலியா தானே இருக்கும். அதுவும் சேர்ந்து பண்ணும்போது ஜாலியா தான் இருக்கும். ஓகே. நீங்க தியானேஷ்? கண்டே பண்ணிக்க ஞாபகம் இல்லை. நிறைய மாங்காவா தூங்கிட்டே இருந்துச்சு இந்த மரம் எங்க சேரியா பக்கத்துல. நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, சரி இதை அடிச்சுட்டு நம்ம எல்லாரும் எடுத்துட்டு போய் தனியா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிலாம் நினைச்சோம். நாங்கள் கரெக்டா அடிச்சுட்டு நாங்கள் கேஷ்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது மா வந்துட்டாங்க.
ஆனா பண்றப்ப நல்ல த்ரில்லிங்கா இருந்ததா? ஆமா. ஓகே. நீங்க இப்போ சம்ஸ்கிருத்லேருந்து வெளிய வந்துட்டீங்க. இந்த 11 வருஷம் நீங்க 12 வருஷம் நீங்க சம்ஸ்கிருத்ல இருந்தப்போ கூட, யூ வுட் ஆல்வேஸ் நோன் மத்த ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாங்க, நமக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அது தெரியுமா? மத்த ஸ்கூல்ஸ்ல என்ன ரெகுலரா எப்படி நடக்குது அப்படின்னு? கரெக்ட்டா தெரியாது. ஆனா வந்துட்டு என் கூட நான் ஹாலிடேஸ் போகையிலலாம் வந்து சொல்லுவாங்க, ம். "நீங்கலாம் வந்து நல்லா எது வேணுமோ அத கத்துக்கிறீங்க. ம். ஆனா எங்களுக்கு வந்துட்டு அப்படி இல்ல. எல்லாத்தையுமே வந்துட்டு எங்களுக்கு குடுப்பாங்க. அது எக்ஸாம் இன்னும் நெறைய படிக்க வேண்டியதா இருக்கு." அது மாரி சொல்லுவாங்க. நானே வந்து சின்ன வயசுல அப்படிதான் இருந்துச்சு. நான் சம்ஸ்கிருத் ஜாயின் பண்ண முன்னாடி ஒரு பெரிய பேக் தூக்கிட்டு நடக்கவே முடியாத மாரிலாம் போயிட்டு வருவேன். ஆனா இங்க இருக்கும்போது வந்துட்டு எது தேவையோ, எது உண்மையாவே தேவையோ அத கண்டிப்பா கத்துக்க வச்சுருவாங்க. அகாடமிக்ஸ் இது மாரி. அது போக பிளஸ் நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அத லேர்ன் பண்றது, அது வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். அதுவும் இந்த ஸ்கூல் டைம்லயே எக்ஸாக்ட்லி. கத்துக்கிறது. நீங்க என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? எனக்கும் என்னோட அக்காவுக்கும் 2 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ நான் எப்பயுமே ஹாலிடேஸ் போனா அவங்க வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டுலாம் இருக்கும்போது, அவங்க எப்பயுமே எக்ஸாம்க்குலாம் படிப்பாங்க. அவங்க எப்பயுமே இதான் சொல்லுவாங்க. "நீ மட்டும் சேர்ந்துட்ட சம்ஸ்கிருத்ல, நானும் சேரணும்" அப்படின்னு என்ன சேர்க்கலைன்னா அவங்க ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவாங்க எப்பவுமே. ஏன்னா நெறைய படிக்கணும், எக்ஸாம். ஸோ வெளியில இருக்க குழந்தைங்க எப்பயுமே உங்கள பார்த்து ஒரு மாரி பொறாமப்படுவாங்களா? ஓகே. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, "ஆஷ்ரம்லலாம் நீங்க நல்ல அட்மாஸ்பியர்ல இருக்கிறீங்க. இங்கலாம் பாருங்க." எல்லாமே அவங்க ரொம்ப ஜெலஸா தான் இருப்பாங்க. நாங்க சம்ஸ்கிருத்லனா நாங்க சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாம, கோலம் கிளாஸ் எங்களுக்கு இருக்கும். வீக்லி ம். மந்த்லி ஒன்ஸ் அந்த நம்ம சூஸ் பண்ணலாம். லைக் பௌர்ணமி, அமாவாஸ்யா அந்த மாரி எங்களுக்கு அ பௌர்ணமி அண்ட் அமாவாஸ்யா வந்து எங்களுக்கு ஷெட்யூல் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அப்ப ரெகுலர் கிளாஸஸ் இல்லாம இந்த மாரி எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். ஸோ ஸோ கோலம் போட கத்துக் குடுத்துருக்காங்களா? ஆ. ஓகே. அப்புறம் குக்கிங் எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல. ஸோ குக்கிங்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு. ஸோ ம். ஒரே குக்கிங் டீச்சர் அப்படிலாம் இல்ல. ம். ஒருத்தவங்களும் வருவாங்க. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்டா தெரியும். இப்ப சாந்திமா வருவாங்க. சாந்திமா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா குக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோடது நாங்க அவங்க கூட சேர்ந்து பண்ணுவோம். புஷ்யா வருவாங்க. அந்த மாரி வேற வரும்போது வேற நெறைய இது கத்துக்குவோம். சரி, நீங்க உங்களுக்கு இந்த அகாடமிக்ஸ் இல்லாம இந்த மாதிரி இப்ப கோலம் போடுறது, குக்கிங் மாரி நீங்க என்ன? எனக்கு வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சர் அந்த இதுல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர். என்னோட அப்பா இது பண்ணுவாங்க. விவசாயம் பத்தி நெறைய சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ இங்க ஒரு ஏரியா எங்களுக்காக ஓகே, குடுத்து, ஓகே, ஓகே. அ இப்போ ஒரு கிரவுண்ட்ல உங்களுக்குன்னு ஒரு ஏரியா அலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகே. அலோகேட் பண்ணிட்டு அது வந்துட்டு நாங்க செடி வளர்ப்போம் அதுல. ம். அது டெய்லியும் வந்துட்டு எக்ஸைட்டடா இருக்கும். யோகா முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் அது மாரி கேப் இருக்கும் நெக்ஸ்ட் ம். ஷெட்யூலுக்குள்ள. அந்த டைம்ல நாங்க வந்துட்டு ஒரு பூவாளி அந்த பக்கெட்ஸ் ஃபுல்லா வாட்டர் ஊத்தி, ம். ஒவ்வொரு நாளும் வளர்றது எப்படி இருக்கு? ம். அது மாரிலாம் 15 நிமிஷம் ஒரு விவசாயியா மாறிடுவீங்களா நீங்க? ஒரு ஆடியில ஒரு தடவ முளைப்பாரி எல்லாம் போய் தண்ணீல விடுறப்போ, ஒரு இயர் நாங்க அந்த மாரி பண்ணோம். ஸோ என்ன பண்ணாங்கன்னா, பானையெல்லாம் எங்களுக்கு தந்துட்டாங்க. தந்துட்டு இந்த குரூப் வந்து இந்த பானைய பார்த்துக்கோங்கன்னாங்க. ஸோ நாங்கலாம் அந்த செடி வளர்ந்துருச்சு நம்ம குரூப்போட இந்த செடி வளர்ந்துருச்சுன்னு. எங்க குரூப் வந்து ரொம்ப பெரிய குரூப். 30 பீப்பிள் இருந்தோம். ஆனா ஒரு சின்ன பானை அந்த இருந்துச்சு. நாங்க எல்லாம் சேர்ந்து அந்த செடி பாருங்க அவங்க வேற ஏதோ பண்ணிட்டாங்க. எங்க செடி தான் அதிகமா வளரணும் அப்படின்னு டெய்லி எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் டெய்லி ஈவினிங் பிரசன்ஸ் போய் செடி எட்டி பார்த்துட்டு வரதெல்லாம் ஞாபகம் இருக்கு. வெரி ஸ்வீட் மெமரீஸ். எப்பவுமே இந்த மாரி குழந்தைங்க ஒரு அம்மா, அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த உடம்பு சரியாம போறப்போ, அந்த கேர் இல்லையே அந்த மாரி இருக்கும். ஸோ யூ மஸ்ட் ஹவ் ஃபாலன் சிக் சோ மெனி டைம்ஸ். ஸோ எப்படி உங்கள பார்த்துக்கிட்டாங்க? நீங்க அப்போ ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? ஹவ் யூ வேர் வென் யூ வேர் சிக்? இந்த மாதிரி இருந்ததே இல்ல. அம்மா, அப்பா வேணும்னு யோசிச்சது இல்ல சிக் ஆகும்போது. அமுதலிகான்னு ஒரு அக்கா வந்து ரொம்ப வருஷமா அக்கா எல்லாரையுமே சிக்கா இருக்கும்போது பார்த்துக்குவாங்க. அக்கா ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணுவாங்க. எதுனாலும் அக்கா பண்ணுவாங்க. அது தவிர டாக்டர மீட் பண்ண போம்போது, டாக்டர் கிட்ட போனா நோய் இருக்குன்னே தெரியாது. ஜாலியா அண்ணா பேசுவாங்க. அண்ணா வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே நம்ம நெனைக்கிறது தான். அப்படி அண்ணா ஜாலியா பேசி நான் சொன்னேன், "அண்ணா இது சரியே ஆகாதுன்னு இன்னொரு வெளில வீட்டுக்கு போகும்போது ஒரு டாக்டர் சொன்னாங்கண்ணா" அப்படின்னு. யாருக்குமே தெரியாது. நீங்க சரியாகுமா ஆகலையான்னு. நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க. அது சரியாயிடும்னா, அந்த கிளினிக் ரூம்க்குள்ள போனாலே ஒரு வேற அட்மாஸ்பியர் ஜாலி அட்மாஸ்பியர் ஆயிடும். கிளினிக்குள்ள போனா ஜாலி ஆயிடுவீங்களா? அவரு எனக்கு உள்ள போனா வந்து நான் பேசுறதுன்னே தெரியாது. அவரு எப்பயுமே ஏதோ இப்போ வந்து ஏதோ இன்ஜெக்ஷன் ஏதோ போடுறாங்க, இல்ல இது காதுல ஏதோ பண்றாங்கன்னா, நான் எப்பவுமே பயப்படுவேன். போக் பண்ணிடுவாங்க. அண்ணா வந்து ஏன்னா அண்ணா போக் பண்ணிருவாங்க, டாக்டர் பண்ணிருவாங்க. அது இல்ல. ஏன்னா போட்டாலே வலிக்கும் அந்த மாரி தான். அது அவங்க தப்பு இல்ல. அது வலி. ஆனா அவரு வந்து பண்ணும்போது வலிக்குதுன்னு சொன்னா, ஓகே ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏதோ ஸ்டோரி சொல்லுவாரு. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே ஜாலியாயிரும். அதெல்லாம் மறந்துருவேன். அதனால எனக்கு அந்த மாரி உலகத்திலேயே கிளினிக் போய் என்ஜாய் பண்ற ஒரே இடம், ஒரே பீஸ் நீங்க தான். சம்ஸ்கிருதிக்குள்ள எப்பவுமே வந்து ஒரு புரொடெக்டட் என்வைரன்மென்ட்ல நீங்க இருக்கிறீங்க. ஓகே. ஆம். பட் வெளியில நெறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
நாட்டு நடப்பு என்ன? என்ன நடந்துட்டு இருக்கு? ஹவ் டு யூ கெட் டு நோ? டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் வரும். ஓ! நியூஸ் பேப்பர் நாங்கள் வந்துட்டு படிப்போம். ஆக்சுவலாக ஒவ்வொரு கிளாஸ் நடுவில் பிரேக்ஸ் இருக்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் படிப்போம். நான் வந்து ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன் நியூஸ் பேப்பர். சும்மா அந்த ஹெட்லைன்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் படிப்பேன். ப்ளஸ் ஏதாவது பட் அதுலயே உங்களுக்கு என்ன நடக்குது? லைக் யூ ஆர் அப்ரெஸ்ட் ஆஃப் வாட்ஸ் கோயிங் ஆன். இல்லை ஏதாவது பயங்கரமான நியூஸ் இருக்குன்னா எனிவே படிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க இன்ட்ரெஸ்டாக. அவங்க எனிவே சொல்லி விட்டுருவாங்க எங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு நியூஸ் அசிமுலேட் பண்ணி குடுக்கறதுக்கு அவங்க யாரு அடல்ட்ஸா இல்ல உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் சில பேருக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, நியூஸ் பஃப்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எப்பவுமே அந்த ஃப்ரீ டைம்ல அந்த நான் வந்துட்டு சில நேரம் விளையாட போயிடுவேன். ஆனால் அவங்க வந்துட்டு நியூஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளையாடவே வருவாங்க. ஸோ ஏதாவதுன்னா அவங்க கிட்ட கேட்டுக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக நியூஸ் பார்க்குறது அந்த ஸ்போர்ட்ஸ் பேஜ் நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த சின்ன வயசுல அவங்க ஃபுட்பால் கிரிக்கெட் அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும், அதை படிப்பாங்க. அது அப்பனா நீங்க இருந்த அந்த 10 இயர்ஸ் ஆஃப் டைம்ல ஏதோ ஒரு டைம் இந்த வேர்ல்ட் கப் ஃபுட்பால் இதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா? அப்பெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்களா? ஐயோ நம்மளால ஃபைனல்ஸ் இதெல்லாம் கேம்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா நியூஸ் பேப்பர்ல பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும். அது எல்லாருமே எக்ஸைட் ஆகி நாங்கள் போய் கேட்டோம், இந்த மாதிரி வேர்ல்ட் கப் ஃபீஃபா மட்டும் பார்க்கலாமான்னு. அதுவுமே ஆக்சுவலாக ப்ளே பண்ணாங்க. அப்படியா? ஸோ யூ வாட்ச் லைவ்? லைவ் பார்த்தோம். நியூஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல மட்டும் படிக்காம எங்களுக்கு நியூஸ் செஷனும் இருக்கும். ஸோ வீக்லி நம்ம கேட்கலாம் வேணும்னா, இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஸோ வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு அந்த வாரத்துல என்னென்ன நடக்குது அப்படின்றது வந்து வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் அ வீக் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படி கூட இருக்கும் நியூஸ் செஷன்ல. அதே செஷனில் வந்துட்டு அந்த நியூஸ்ன்னு கொஞ்ச நேரத்தில் இருக்கும். ப்ளஸ் நாங்கள் என்ன கற்றுக்கணும், இப்போ பாலிடிக்ஸ் வந்து கற்றுக்கணும்னா அதை பற்றி சொல்லுவாங்க. இது மாதிரி தான் எவால்வ் ஆச்சு. இல்லை ஹிஸ்ட்ரி கற்றுக்கணும்னா அந்த ஹிஸ்ட்ரி எப்படி இதுவாச்சு அது மாதிரி சொல்லி தருவாங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸோ செஷன். அவங்களே வந்து எந்த இதுவும் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க கேட்பாங்க உங்களுக்கு எந்த டாபிக் பிடிக்கும், நீ எதை பற்றி உங்களுக்கு வேணும் சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அது பண்ணுறேன். ஸோ அவங்களே டிசைட் பண்ணிலாம் வர மாட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் என்ன டாபிக் கேட்குறோமோ அந்த டாபிக் வச்சு அடுத்த கிளாஸ் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ யூ டிசைட் அடுத்த கிளாஸ்க்கு நம்ம என்ன டாபிக் வேணும்ன்றது நீங்க இப்போ டிசைட் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த 1 வீக்ல எது ரொம்ப மெயினா போயிட்டு இருக்கோ அதையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க உங்களோட இருந்த டைம்ல ஏதாவது ஒரு நியூஸ் உங்களை ரொம்ப பாதிச்சிருச்சா? ஐயோ நாட்டுல இந்த மாதிரிலாம் நடக்குதே அப்படின்ற மாதிரி சம்திங் லைக் விச் அப்செட் யூ? எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை அந்த உரி அட்டாக் நடந்தது. ஊரி அட்டாக். ஓகே. அப்போ வந்து ரொம்ப பேடாக இதுவாச்சு. அதுக்கப்புறம் அந்த மூவி வேற வந்தோடனே மூவியுமே எங்களுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணாங்க. அது ரொம்ப ஆமா, உரி அட்டாக் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே வந்து நாங்கெல்லாம் ஓ மூவிஸும் உங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணுவாங்களா? மூவிஸ்னா எல்லா மூவிஸும் இல்லாம எது எங்களுக்கு ரெலவெண்டா இருக்கோ அதுல இருந்து நம்ம ஏதோ கத்துக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிற மூவிஸ அவங்க வந்து பார்த்து அதுக்கப்புறம் அட்மின் எல்லாரும் அதை பார்த்துட்டு எங்களுக்கு ப்ளே பண்ணுவாங்க. சரி, உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பாதிச்சுது? சம்திங் which was going அவுட் சைடு ஏதாவது ஞாபகம் இருக்குதா அந்த மாதிரி? எனக்கு வந்து ரொம்ப இது வந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப சூட்ல நிறைய பேர் ஒரு டைம் ஹீட் ஸ்ட்ரோக். அது நினைக்கும் போது சரி நம்மலாம் ஆசிரமம் இருக்கோம், எனக்கு இங்க இருக்கிற சூடே எனக்கு தாங்க முடியலையே, அவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க இங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு மொபைல் ஆக்சஸ் கிடையாது தானே இல்லையா? ஸோ அப்பனா உங்களுக்கு கேஜெட்ஸ் யூசேஜ் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நாங்க நினைச்சுக்கலாமா? நாங்க வந்து எப்போ வந்து ஜேஷ்டாஸ் அதாவது சீனியர்ஸ் ஆகுறோமோ நாங்க வந்து ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம நாங்க ஈவெண்ட்டும் ஆர்கனைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆசிரமம் நடக்கும் சில நாங்க எங்க லைக் வெளியே யூ பிகம் ஆர்கனைசர்ஸ். ஆமா நாங்க லேர்ன் பண்ணுவோம். ஸோ அது லேர்ன் பண்ணும்போது நாங்க மற்ற மக்கள் கிட்ட நாங்க பேசணும். லைக் நாங்க ஆசிரமில் இருக்கிறோம், இப்போ லைட்டிங் டிபார்ட்மெண்ட் கிட்ட நாங்க பேசணும்னா நாங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோம். ஆடியோ கிட்ட பேசினா பண்றது. ஸோ உங்களுக்கு ஃபோன் ஆக்சஸ் வந்துரும். ஃபோன் வந்து எல்லாருக்கும் இல்ல, ஆஃபீஸ்ல காமனா ஃபோன் இருக்கும். நம்ம அங்க இருந்து ஓகே, பேசிக்கலாம். தட் இஸ் ஒன் திங். பட் ஜென்ரலா வெளியில வந்து மொபைல் எப்படி யூஸ் பண்றாங்க நீங்க பாக்குறீங்களே? சோ மெனி ஆப்ஸ் ஆர் தேர், சோ மெனி சோஷியல் மீடியால ரீல்ஸ் போடுறது, கேம்ஸ் ஆடுறது, மொபைல்ல கேம்ஸ் ஆடுறது, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அன் அடிக்ஷன். ஸோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணல? எனக்கு வந்து சம்ஸ்கிருதி முடிக்கிற வரைக்கும் இன்ஸ்டா நான் இருந்ததே இல்ல. முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர்கிட்ட எப்படி ஓபன் பண்ணணும், எப்படி மெசேஜ் சென்ட் ஸோ பண்ணணும் அப்படி கேட்டு நீங்க எப்போ சம்ஸ்கிருதி இருந்தீங்க? எவ்வளோ மாசம் ஆகுது, ஒரு வருஷம் ஆகுது? நான் சம்ஸ்கிருதி இப்போ ஜூலைல தான் முடிச்சேன். ஸோ லைக் 3-4 months. 3-4 months தான். ஸோ இன்ஸ்டாகிராம்ல யூஆர் ஆல் அவுட் நவ்? ஃபுல்லா இல்ல, ஜஸ்ட் ஓபன் லைக் தட். ஓகே. எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக சம்ஸ்கிருதியில் வந்துட்டு சத்குரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் தான் ஸ்கூல்லையே ரன் பண்ணுவோம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மினுக்கு கேர்டேக்கர்ஸ் அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அது போக வந்துட்டு இப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் கிளாஸ் ரூம்னு ஒன்று இருக்கும், டைனிங்னு ஒன்று இருக்கும், பப்ளிகேஷன் அது மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் எல்லாரையும் மாற்றுவாங்க. ஸோ எல்லாமே நாங்கள் கற்றுக்குவோம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது மாதிரி.
ஸோ அந்த இதில் நான் வந்துட்டு ஒரு 2019 அந்த டைமில் வந்துட்டு நான் பப்ளிகேஷன் டீமில் இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் எடிட்டிங் அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ எங்களோட மந்த்லியில் வந்துட்டு கல்ச்சுரல்ஸ் நடக்கும். ஏதாவது ஈவெண்ட் இருக்குன்னா அதை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணி இது பண்ணுறது. ப்ளஸ் மந்த் எண்டில் வந்துட்டு அது ஒரு வீடியோ ஸ்லைட் ஷோ மாதிரி போகிறோம். ஸோ உங்களோட ரெகுலர் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக் இதெல்லாம் தாண்டி யூ ஆல்சோ லேர்ன்ட் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் அண்ட் அதர் திங்ஸ் ஆல்சோ லைக் நம்ம எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கோமோ சொன்னோம்னா we can learn. ஸோ உங்களுக்கு ஆர்கனைசிங் ஆஸ்பெக்ட்ஸ் தெரியும், உங்களுக்கு குக்கிங் தெரியும், உங்களுக்கு எடிட்டிங் தெரியும். நான் cook பண்ண குக்கிங் கற்றுருக்காங்க. கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அந்த எடிட்டிங்லாம் கற்றுக்கும் போது கம்ப்யூட்டர்லாம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு சம்ஸ்கிருதிக்கு வந்து புது கம்ப்யூட்டர்ஸ்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பொருத்தி அவர் தான் வந்து எங்கள் அட்மின். அவங்க வந்துட்டு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களோ வர சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு சிபியூனா என்ன, அது வந்துட்டு எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணணும், அது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ரேம் என்ன இதெல்லாம் கான்ஃபிகரேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் வந்து இந்த ரேட்டில் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ சிஸ்டம் வேணும். ப்ளஸ் இதில் வந்து எடிட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு 2 சிஸ்டம் ப்ளஸ் நார்மல் சிஸ்டம் மாதிரி. ஸோ இதெல்லாம் எங்களை கான்ஃபிகர் பண்ண சொல்லி அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் மேட்ச் பண்ணி அது மாதிரிலாம் கூட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே கம்ப்யூட்டர் பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ இது மாதிரி கூட சொல்லி கொடுத்தாங்க. அதனால் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண தெரியாதுன்னு இல்லை, தெரியும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் மேல இன்ட்ரெஸ்ட்? கம்ப்யூட்டர் வந்து எனக்கு நிறைய எல்லாம் தெரியாது, பேசிக்ஸ் தெரியும். எங்களுக்கு டேட்டா என்ட்ரி கிளாஸ் சொன்ன அத்தின்றாலாம் எடுத்திருக்காங்க. ஸோ சுவாமி எடுக்கும்போது நான் ஏதோ கேள்வியில இருந்தா சுவாமி கிட்ட கேட்டு கத்துக்கிட்டது அவ்வளவு தெரியும். எதுவும் தெரியலன்னா என்னோட குரூப்ல அனிருத்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து எல்லாமே எல்லாமே அதுல தெரியும், ஆடியோ இல்லைன்னா எது இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டா எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாரு. எது தெரியலனாலும் கேட்டா உடனே ஓடி வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணுவாரு. அது நானும் பண்ண முடியலன்னா அவரும் பண்ணியும் தருவாரு. ஸோ ஓகே. இப்ப கூட நான் எது வேணும்னாலும் அவர் கான்டாக்ட் கூப்பிட்டு கேட்பேன், என்ன பண்ணணும், ஃபோன் இதாயிடுச்சுன்னா அவர் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸைட்டிங் திங் ஐ திங்க் சம்ஸ்கிருதி குழந்தைங்களுக்கு எல்லாம் எல்லாமே வந்து ட்ரிப்பு போகிறது தான் நினைக்கிறேன். அவுட் சைட் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து ட்ரிப்ஸ், எக்ஸ்கர்ஷன்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் போவோம். இல்லை ஒரு ஊருக்கு போவாங்க, அந்த மாதிரி நிறைய பார்க்ஸ் அந்த மாதிரிலாம் போவாங்க, என்டர்டெயின்மெண்ட் பார்க்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்டிங் இதெல்லாம் இருக்குதா? ட்ரிப்ஸ் ஆர் எக்ஸ்கர்ஷன் சம்திங் லைக் தட், பிக்னிக்ஸ்? மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு எங்களை ட்ரெக்கிங் அது மாதிரி கூட்டு போங்க. இந்த வெள்ளிங்கிரி வந்துட்டு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏறும்போது வந்துட்டு கூட்டு போனாங்க. 4th வரையும் தான் கூட்டு போனாங்க. எல்லாமே ஸ்டெப்ஸாக இருந்துச்சு, எனக்கு ஏறவே முடியல, முட்டிலாம். அதுக்கப்புறம் 2-3 நாளுக்கு வலிச்சுக்கு. இதில் என்னதான் இருக்குன்னு நான் நினச்சேன். எங்களை ஏற முடியலன்னா எங்களை கூட்டு வரதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, கேர்டேக்கர் அது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே போனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எவ்வளோ வலிச்சாலும் பரவாயில்ல, எத்தனை தடவை கூட்டு போனாலும் பரவாயில்ல, நான் போய் அந்த மாதிரி அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. 7th ஹில் வரைக்கும் போனீங்களா? எத்தனை தடவை போயிருப்பீங்க? நான் ஒரு 20 அதுக்கு மேலே போயிருப்பேன். ஒரு 2-3 டைம்ஸ் நாங்கள் அங்கே நைட் ஸ்டேவும் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்த April to ஏதோ ஒரு 3 months ஏதோ ஓப்பனாக இருக்கும். அந்த டைமில் நாங்கள் அங்கே போய் அங்கே கடையும் இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை கூட நாங்க வாக்கிங், லாங் வாக் போவோம். இல்ல பக்கத்துல இருக்க ஃபார்ம்ஸ்க்குலாம் போய் அங்க நாங்களே வந்து சமைச்சு கையில வந்து உருண்டை உருட்டி தரோம், பெரிய உருண்டை. பருப்பு சாதம் உருண்டை, அந்த மாதிரி தயிர் சாதம் எல்லாம் அல்ல வடகம் எல்லாம் வச்சு நாங்க எல்லாம் சேர்ந்து மரத்துக்கு அடியில மரத்துக்கு மேல எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். திஸ் இஸ் லைக் வெரி எக்ஸைட்டிங் டே பிக்னிக் மாதிரி, இல்லை டே அவுட்டிங் மாதிரி இருக்கு. லாங் ட்ரிப்ஸ் போயிருக்கீங்களா? போயிருக்கோம். இப்போ பாரத் தர்ஷன் ஓகே. இந்தியாக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு ஸ்டேட்டு கூட்டு போய் அந்த ஸ்டேட்ல இருக்க கல்ச்சர், அந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதெல்லாம் போய் பார்க்கறதுக்காக தான் நாங்கள் போவோம். ஓகே. எங்கெல்லாம் போயிருக்கீங்க? நான் வந்து வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா போயிருக்கேன். 5 நாள். நீங்க? நான் வந்து கர்நாடகா போயிருக்கிறேன், தமிழ்நாடு, அப்புறம் குஜராத்தும் மத்திய பிரதேஷ். லாஸ்ட் இயர் வந்து ஹிமாலயாஸ்க்கு போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்னோ பார்த்தேன் அங்க. அதுவும் வந்து கீழே போனோம்னு இல்லை, ரொம்ப தூரம் நாங்க டிராவல் அப்படியே மேல 2 பஸ்ஸா நாங்க எல்லாம் போனோம். ஸோ நிறைய மேல ஃபுல்லா டிராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் நார்த் சைடு போகும்போது அங்க ரொம்ப கிளீனா இருந்துச்சு அந்த ஏரியால. நாங்க போனோங்க அங்க மேல போய் டயரா புக்யால்னு அந்த ஏரியால நாங்க ஸ்டே பண்ணோம் நைட்டு. ஸோ நைட்டே வந்து ஸ்னோ எல்லாம் பாத்தீங்க? அப்போ நாங்க ஸ்னோவை பார்க்கல அந்த ஏரியால. ஃபுட் எல்லாம் பேக் பண்ணி அடுத்த நாள் வந்து ட்ரெக்கிங் அங்க இருந்து அந்த பேஸ் கேம்ப்ல இருந்து நாங்க போறோம். காலையில நாங்க ரூமா 3 பேர் ஒரு ரூம்ல அங்கேயே இருந்தோம். காலையில ஸ்கிரீனை திறக்க அப்படியே ஃபுல்லா ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ், அப்படியே
அப்போ சன்னும் ரைஸ் ஆகுது. அப்படியே மேல அப்படியே ஊத்துன மாரி அப்படியே கோல்டு அப்படியே செம்மையா அந்த வியூ. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோவ பார்த்தேன். அப்புறம் நாங்க மேல ஏறி ஸ்னோ அதுவும் அப்போ தெரியல. அப்புறம் அங்கங்க பேட்ச் பேட்ச்சா ஸ்னோ மட்டும் தெரிஞ்சுச்சு. ஃபுல்லா ஸ்னோ இருக்கணுமே அப்படின்னு. மேல பீக்குக்கு போனதுக்கப்புறம் ஸ்னோ ரெயின் ஆரம்பிச்சுச்சு. ஃபுல்லா ஸ்னோ அதுவும் ரெயின் ஆனோனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நாங்க எல்லாரும் மேல இருந்து கீழ ஃபுல்லா ரோல் பண்ணி, திருப்பி மேல போய் ரோல் பண்ணி செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அப்புறம் நாங்க ஸ்னோமேன் அந்த மாரி நெறைய இதெல்லாம் பண்ணி நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். விச் பிளேஸ் இஸ் இட்? எனக்கே போகணும்னு தோணுது. டயரா புகியால் தயாரா புக்கியால். ஓகே. பர்சூல இருக்கு. ஆக்சுவலா கேர்ள்ஸ் தனியா போனாங்க, பாய்ஸ் தனியா போனோம். நாங்க வந்துட்டு கொஞ்சம் ஈவினிங் டைமே போயிட்டோம். ஈவினிங் பார்த்தோம். அது வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. அதான் நாங்க சீக்கிரமாவே எந்திரிச்சுட்டு நாங்க யோகாலாம் பண்ணிட்டு இருந்தோம். யோகா பண்ணிட்டு கரெக்ட்டா சன்ரைஸ் ஆகும்போது வந்துட்டு அந்த ஐஸ், சன் எல்லாம் தெரிஞ்சு அது செமையா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க ஸ்லோவா ஏற ஆரம்பிச்சோம். ஏற ஆரம்பிச்சுட்டு அங்க போயி ஃபுல்லா முடிச்சுட்டு நாங்க வந்ததுக்கப்புறம் அந்த கைடு எங்ககிட்ட சொன்னாரு. இது ஆக்சுவலா வந்துட்டு யார் வந்தாலும் வந்துட்டு ஒரு நாள் போயிட்டு நடுவுல ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் நாள் தான் ஏறி வருவாங்க. ம். ஆனா நீங்க எல்லாரும் வந்துட்டு ஒரே நாள்லயே போயிட்டு திரும்ப வந்துட்டீங்க. ஸோ நீங்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கிறீங்க. ம். நம்ம எல்லாம் அவங்க ஷேர் பண்ணாங்க. எங்க இருந்து வரீங்க நீங்கலாம்னு கேட்டாங்களா? ஸோ ம். நாங்க அங்க ட்ரிப் போகும்போது ஹிமாலயா முடிச்சுட்டு நாங்க கங்கால குளிக்கிறதா இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ஏன்னா நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். கங்கால குளிச்சா ரொம்ப நல்லது. அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இன்னைக்கு போய் குளிக்கலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். போய் இறங்கிட்டோம். இறங்குனா கீழ ஃபுல்லா ஐஸ் கட்டியா இருக்கு. இதுல போய் நம்ம டிப் எடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சான்னு எனக்கு ஒரு நிமிஷம் இதாயிடுச்சு. அப்புறம் யோசிச்சு எப்படி இதெல்லாம் டிப் எடுக்குறாங்க அப்படின்னு. அப்புறம் எங்க கூட ஒரு சுவாமி வந்தாரு. அவரு வந்து உள்ள போய் நின்னுட்டாரு. நான் உண்மையா நாங்க எல்லாரும் உள்ள கண்ண மூட்டு ஓடி போய் 1, 2, 3 டிப் எடுத்துட்டு திருப்பி ஓடி வந்து ஓடி வந்து எல்லாரும் போயிட்டு வந்தோம் ஒரு ஆளா. ஆனா குளிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ரொம்ப ம். நம்ம இதுல கூட குளிச்சிட்டோம். அதுல அந்த ஏரியாவே வேற மாரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம். அந்த ஏரியால குளிச்சதுக்கு. ஆம். இந்த இப்ப வெளியில இருக்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் நான் இப்போ என்னோட ஆ கோ பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களோடலாம் பேசுறப்போலாம், இந்த டீனேஜ்க்குள்ள நுழையிறப்போ வந்து லைக் கிட்ஸ் கோ த்ரூ அ ஹியூஜ் யூ நோ ஒரு ஒரு டிரான்சிஷன் பீரியட் ஒண்ணு நடக்கும். அது கூட இன்னும் நெறைய டெர்ம்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இட்ஸ் கால்ட் டீனேஜ் டான்ட்ரம்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. அண்ட் யூ கோ த்ரூ சோ மெனி ஃபீலிங்ஸ் அண்ட் the maturity happens, lot of things happens. ஸோ நீங்க வந்து உங்களோட டீனேஜ்ல வர ஒரு சில மாற்றங்கள்லாம் எப்படி கோ த்ரூ பண்ணீங்க? இஃப் யூ வான்ட் ஷேர் சம்திங் அபௌட் இட். ஸோ வி ஆல்வேஸ் ஹேட் மீட்டிங்லாம் எங்களுக்கு இருக்கும் அப்பப்போ. ம். ஸோ இந்த மீட்டிங் எதுக்குன்னா, குரூப்பா இருக்கும். ஃபுல் ஸ்கூலாலாம் இல்ல. இப்போ எங்க குரூப்ல 15 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா, எங்களுக்கு ஒரு கேர்டேக்கர். ஒரு கேர்டேக்கர் அவங்கலாம் சேர்ந்து கேட்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு உங்கள்ல என்ன டிஃபிகல்டீஸ் நீங்க பார்க்குறீங்க? எது இருந்தாலும் நாங்க பார்க்கலான்னு. ஸோ எங்ககிட்ட இருக்க டிஃபிகல்டி நாங்க தனித்தனியா அவங்க கிட்ட பேசுவோம். அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தப்போ, கரெக்ட்டோ அப்படிலாம் இல்ல. என்ன இருக்கோ நம்ம சொன்னா போதும். அத ஜட்ஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது நேச்சுரலா எல்லாருக்கும் என்ன இருக்கோ அதான். ஸோ அத ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணலாம்? என்ன ஐடியா இருக்கும்? நீங்க இந்த மாரி பண்ணுங்க. ரொம்ப கோவம்லாம் வருது அப்டின்னா, அக்ரி பண்ணுங்க. அந்த மாரி அது ஹெல்ப்பா இருக்கும். எர்த் கூட கனெக்ஷன்ல இருக்கும்போது. இல்ல இப்போ ரொம்ப கோவம் வருதுன்னா, அக்ரிகல்ச்சர் பண்ணுங்க அப்படின்னுவாங்களா? நான் அந்த மாரிலாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் லைக் ரொம்ப நெறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போர் அடிக்குது. இல்ல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தீங்கன்னா, கோயில்ல போய் உட்காருங்க அப்படின்னு. நான் நெறைய டைம் தியானலிங்காலலாம் உட்காந்துருக்கேன். அது ஹெல்ப் பண்ணும் எனக்கு. ஸோ உங்களுக்கு கோயில் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது. இப்போ நாங்களே மீட்டிங்ல சொல்லணும்னு இல்ல. இப்போ இப்போ நான் டிஸ்ட்ராக்டடா இருக்கேன். இல்லன்னா வந்து நான் சேடா இருக்கேன். எனக்குள்ள ஏதோ இதுவா இருக்குன்னா, அது கொஞ்சம் தனியா இருக்குன்னா, அவங்களே கண்டுபிடிச்சுருவாங்க. அவங்க வந்து உங்க கூட பேசலாமான்னு வந்துட்டு அவங்களே வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது என்ன ப்ராப்ளம் என்னன்னு கேட்பாங்க. அதுவும் ஃபோர்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. எனக்கெல்லாம் ஆக்சுவலா ஒரு தடவ வந்துட்டு ஒரு டைம்ல ரொம்ப இதுவா இருந்தேன். என்னன்னு சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம். அது மாரி சொன்னாங்க. நான் வந்து இல்ல சாமி நான் ஒரு 1 டே 2 டே நானே இதுவாயிடுவேன்னா, ஆக்சுவலா அவங்க எதுவும் பண்ணல. ஸோ அவங்க வந்துட்டு அவ்ளோ அவ்ளோ கவனிப்பாங்க எங்கள எல்லாரையும். கவனிச்சு ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு இதுவா பார்ப்பாங்க. ப்ளஸ்ஸு நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இப்போ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா, அதையே வச்சுட்டு பார்க்க மாட்டாங்க. ஓ! இவரு தப்பு தானே பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட இது மாரி குடுத்தா அப்படி இல்ல. அவங்க வந்து நம்பி அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இது மாரி இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். இது மாரி சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ம். ஃப்ரெஷ்ஷா தான் பார்ப்பாங்க. ஃப்ரெஷ்ஷா பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. டூரிங் யுவர் பீரியட் இன் சம்ஸ்கிருதி, சத்குரு நீங்க எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா பார்த்துருக்கீங்க? அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரு? சத்குரு கூட இருந்த மொமெண்ட்ஸ் பத்திலாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி 1 இயரோ, 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. நான் ஆக்சுவலா அப்போ ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருப்பேன். நான் லேட்டா தான் கிளாஸஸ்க்கு போயிட்டுருப்பேன். அப்போ ஒரு தடவ என்னாச்சுன்னா, எல்லாம் குரூப்லாம் போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா வந்துட்டு ஓடி வந்துட்டு இருந்தேன் கிளாஸ்க்கு. அப்ப நடுவுல சத்குரு வந்தாரு.
வந்துட்டு என்னப்பா என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்டாங்க. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கலரியில் என்ன பண்ண தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஜம்ப் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். பண்ணுவேன் சத்ரு அப்படின்னு. போய் நான் பண்ணி காமிச்சேன். இப்போ பண்ணி காமிச்சோன்னே பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணணும், நிறையா நல்லா போய் பண்ணுங்க, நிறைய கற்றுக்கோங்க, இது மாதிரி சொல்லி என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் சின்னதுல இருந்து சம்ஸ்கிருதம் இருக்கும்போது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன டீஸ் பண்ணுவாங்க. டீஸ்னா ரொம்ப ஹார்ஷா அப்படிலாம் இல்ல. ஃப்ரெண்ட்லியா அவங்கலாம் டீஸ் பண்ணுவாங்க. நானும் அதெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு ஜாலியா விடுவேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் என்ன டீஸ் பண்ணுவாங்க. தே ஆல் லைக் இட் மேபி அண்ட் ஐ அம் ஆல்சோ ஓகே வித் இட். அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஒரு தடவ நான் வந்து கிளாஸ் ரூம்ல இருந்து ட்ராயிங் ஆஃப் கலரிங் கிளாஸ் லேட் ஆயிடுச்சுன்னு, நான் எப்பவுமே போனா தனியா போக மாட்டோம். சர்டன் ஏஜ் வரைக்கும் அடல்ட்ஸ் கேர்டேக்கர்ஸோட போவோம். ஸோ நான் ஓடிட்டு இருந்தேன். ஃபுல் ஸ்பீட்ல நான் ஓடிட்டு இருந்தேன். சடனா சத்குரு வந்து செக்வேல வந்துட்டாங்க. நான் வந்து கிளாஸ் ரூம்ல இருந்து ஓடி வரேன். சத்குரு வரதெல்லாம் தெரியாது. சத்குரு ஆலயம்ல இருந்து வராங்க. நெறைய பேர் அந்த பக்கம் நின்னுட்டு இருக்காங்க. கேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் ஓடி ஓடி போனேன். செப்பல் போட்டிருந்தேன் அப்போ. நான் ஓடி போறேன். சத்குரு வந்து திரும்பி பார்த்து அப்படி அப்போ செகண்ட் கேட்ல இருக்க எல்லாருமே வந்து ஃபுல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் திரும்பி என்ன பார்த்தாங்க. அப்புறம் யோசிச்சேன் சத்குரு கூட என்ன டீஸ் பண்றாரு. என்ன ஏஜ் இருக்கும் இப்ப அப்போ உங்களுக்கு? சரியா தெரியல. மேபி 11 ஆகுது. இன்னொன்று, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் நான். அப்போ வந்துட்டு சத்குருவோட பர்த்டே. அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் சத்குரு அன்னதானம் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துருந்தோம், ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் சாப்பிட்டுட்டு. நான் ஒல்லியாக இருப்பேன், அப்புறம் 2 பேர் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாங்க. சத்குரு வந்துட்டு எங்கள் வயிறுலாம் தடவி பார்த்தாரு. தடவி பார்த்துட்டு, நீங்கள் வந்துட்டு ஒழுங்காவே சாப்பிடல, இவங்கள பார்த்தீங்களா எப்படி நல்லா இதுவாக இருக்காங்க, இவங்கள மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ ஸ்வீட். இப்போ நீங்க அங்கேயே இருந்து சீனியர்ஸ் ஆன உடனே வந்துட்டு ஜூனியர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க இல்லையா? சப் ஜூனியர்ஸ் இந்த கிட்ஸ் வில் கம். ஸோ அவங்களுக்குலாம் நீங்க என்ன நான் சீனியர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கெத்தா அப்படி இருப்பீங்களா? இல்ல ஹவ் டு யூ சப்போர்ட் தெம்? ஆக்சுவலா எனக்கு வந்து என்னோட இது வரைக்கும் எனக்கு குட்டீஸ் கூட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவ அவங்க கூட குட்டீஸ்லாம் தனியா ட்ரிப் போவாங்க. அவங்க கூட நான் ஒரு தடவ போனேன். போனதுக்கப்புறம் அன்னையிலருந்து அவங்க கூடயே நான் எப்பயுமே இருக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு அவங்க கூட இருந்தா சும்மா சந்தோஷமா விளையாண்டுட்டு, சிரிச்சுட்டு அப்படி சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க டெய்லி நைட் வந்து நான் மாவா இருக்கப்போ, வைஷ்ணவி ஐ கிளீன் மை ஷெல்ஃப்னு டெய்லி வேற ஒருத்தவங்க சொல்லுவாங்க. யூ கம் அண்ட் சி அப்படிம்பாங்க. நான் வந்து ஓகே இட்ஸ் வெரி நைஸ் சொன்னா, நான் சும்மா நைஸ்ன்னு சொன்னா போதும். அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. நான் அவங்க கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு பார்த்தா எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இல்லை, எனக்கு வந்துட்டு சின்ன பசங்க கூட இருக்கிறதுனா வந்துட்டு யோகா கிளாஸ் எடுப்பேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நிறையா சின்ன பசங்களாம் கனெக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆர்ட் கிளாஸ் எடுப்பேன். ஆர்ட் எனக்கு தெரிஞ்சதுனால நான் சும்மா சொல்லித் தரோம். அந்த டைம்லேயும் வந்துட்டு நிறைய சின்ன பசங்க வந்துட்டு என் கூடயே வந்துட்டு எப்போ ஆர்ட் கிளாஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து கேட்டுட்டு அப்புறம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இப்போ வந்துட்டு நான் இப்போ சம்ஸ்கிருதி முடிச்சு நான் ஹேர்லாம் கட் பண்ணிட்டேன். எனக்கு நான் இப்போ போனோடனே அவங்க பார்த்து டீஸ் பண்ணுவாங்க, முன்னாடி இருந்ததே நல்லா தான் இருந்துச்சு, இப்போ நீங்கள் காமெடியாக இருக்கீங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்படி சீனியர்னு பார்த்துட்டு அப்படி அவங்களுக்கு பயம்லாம் இருக்காது. அவங்க நேச்சுரலாக எப்படி ஃப்ரெண்டாக எப்படி வச்சுருப்பாங்களோ அவங்க ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி அவ்வளோதான் இருக்கும். ஒரு ஆளுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும்னாலும் அந்த மாதிரி கேர்டேக்கர்ஸ்லாம் பார்த்துக்குவாங்க. எனக்கு குட்டீஸ் கூட இருக்கிறது அவ்வளோ இருக்காது. நானும் என் குட்டீஸ் ஏஜ் வந்து 10 இயர்ஸ் டிஃபரன்ஸ். அது எனக்குலாம் தோணவே தோடாது. அவங்கலாம் 8, 9னா நான் 19 இயர்ஸ். அவங்க எல்லாம் சின்னதுக்கெல்லாம் சிலவங்கலாம் சண்டை போடுவாங்க. லைக் குட்டீஸ்னாலே எப்பவுமே சண்டை போடுறேன். வந்து அவங்க என்ன அடிச்சுட்டாங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. நான் ஒன்றும் பரவாயில்ல, நான் ஏதோ அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்க வந்து ஓகே நம்ம சொல்லிட்டோம் அவங்க கிட்ட, அவ்வளவுதான் மேட்ரு முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி தானே இருந்தோம், இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு குழந்தையா போய் நீங்க ஒரு அடல்ட்டா மெச்சூர் ஆகி வந்திருக்கீங்க. சத்குரு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏதோ ஒரு டைம்ல லைக் ஹவ் டிட் யூ சீ சத்குரு? நீங்க முதல்ல போனப்ப சத்குரு யாரா பாத்தீங்க? இப்போ வெளியே வந்துட்டீங்க, இப்போ சத்குரு யாரா பாக்குறீங்க? நான் சின்ன வயசுல சத்குரு வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியாது. அதனால போர் அடிக்கும். நான் எந்திரிச்சு அங்கே வெளியே வந்துடுவேன், ஏதாவது டிஸ்ட்ராக்டாக தான் இருப்பேன். இப்போ அப்படியே வளர வளர சத்குரு பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அதில் அவ்வளோ டீப் மீனிங் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால சத்குரு வந்துட்டு நான் எங்கேயோ தான் வச்சிருந்தேன். அது பர்டிகுலராக இப்படி அப்படின்லாம் நான் யோசிக்கல. ஆனால் வந்துட்டு எப்பயுமே இப்போ சத்குரு வந்தாங்கன்னா நான் பக்கத்தில் இருந்தேன்னா எனக்கு நேச்சுரலாகவே கண்ணிலேருந்து அப்படி தண்ணி வந்துடும். அது என்னன்னே எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி எனக்கு உடனே ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு டிவோஷனா அது அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்தேன்னா இல்லை பக்கத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கும். சம்ஸ்கிருதினால வந்துட்டு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா, சத்குரு வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி எல்லாரும் போவாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு உண்மையாகவே கண்ணிலேருந்து தண்ணி வரும். அது எதுக்கு எனக்கு வந்து சம்ஸ்கிருதி நான் சத்குரு ஃபர்ஸ்ட் டே வரும்போது ஃப்ராங்கா அதை சொல்லணும்னா தாடி தாத்தா நல்லா வச்சிருக்காரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவரை நல்லா அப்படி தாத்தாவா அப்படி பார்த்தேன்.
சம்ஸ்கிருத்லேருந்து அப்புறம் அது ஸ்டார்டிங் 2 இயர்ஸ்ல தான் அப்படி. அதுக்கப்புறம்லாம் அப்படி இல்ல. நார்மலா சத்குரு, இவரு ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருமே வேற மாரி பார்க்குறாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சேன். 14 இயர்ஸ்ல சாம்பவி கத்துக்கிட்டதுக்கப்புறம், அவர நான் வேற மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். லைக் அவ்ளோ சேஞ்ச் இவரால பண்ண முடியுமா? அப்படின்னு. எனக்கு அவர் கூட இருந்தா ரொம்ப அவரு இருக்கணும்னுலாம் இல்ல. அவரு பிரசன்ஸ் இருந்தா இந்த ஆசிரமத்துல இருந்தாலே, வெளிய இருந்தா கூட அவர் எப்பவுமே என் கூட இருக்கிற மாரியே தான் எனக்கு இருக்கும். சத்குருன்னா எனக்கு அவரு இல்லாம நான் இருந்தேன்னா எந்நேரம் இருந்துக்க முடியாது. லாஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸ்ல நிறைய கான்சிக்ரேஷன் நடந்திருக்கு ஆஷ்ரமில். சரி, சத்குரு ஹஸ் பெர்ஃபார்ம் லாட் ஆஃப் கான்சிக்ரேஷன். ஸோ நீங்கள் அதில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பெங்களூரில் யோகீஸ்வர்லிங்க கான்சக்ரேஷன் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு நான் சத்குரு சந்நிதியில் பெங்களூர் சத்குரு சத்குரு சந்நிதி. ஓகே. அப்போ வந்துட்டு நாங்கள் இப்போ ஃபயர் டான்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்குரு எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. சத்குரு எப்பவுமே சொல்லுவாங்க, சம்ஸ்கிருதி பற்றி பேசணும் அப்படின்னாவே திஸ் சில்ட்ரன் ஆர் நாட் ஃபார் த யூனிவர்சிட்டி, தே ஃபார் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்குறப்போ அவர் என்ன மீன் பண்ணாரு அப்படின்றது வந்து கண் கூட எங்களால் பார்க்க முடியுது. யூ ஆர் ஸோ பிளெஸ்ட்.